மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது சம்பந்தமாக குறித்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட உடலான கூட்டம் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே மட்டக்களப்பு நகரத்தை நோக்கி வருகிற உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளின் வருகையை அதிகரிப்பதோடு அந்த வருகையின் மூலம் மாநகர சபைக்கு ஒரு வருமானத்தை ஈட்டும் ஒரு மூலமாக இந்த சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த சுற்றுலா பிரயாணிகளை கவரும் அந்த இடங்களை அபிவிருத்தி செய்வது சம்பந்தமாக இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொருத்தரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தனர். உண்மையில் மட்டக்களப்பு நகரம் ஒரு எழில் மிக்க ஒரு நகரமாக தென்படுகின்றது என்று சர்வதேச ரீதியிலே கூறப்படுகிற நிலையிலே நாங்களும் அதற்கு ஏற்றாப்போல் அந்த இயற்கை வளங்களை கொண்ட அந்த அமைப்பை அபிவிருத்தி செய்து எங்களது பிரதேசத்தை சுற்றுலாத்துறைக்கு முற்று முழுதாக அபிவிருத்தி செய்து வழங்குவதன் மூலம் அந்த எமது பிரதேசம் மேலும் சர்வதேச அரங்கிலே பேசப்படும் பொருளாக இருக்கும். இதை கருத்தில் கொண்டுதான் மட்டக்களப்பு மாநகர சபையானது இந்த துறையை விருத்தி செய்கிற நோக்கிலே எந்தெந்த துறைகளை எந்த மாதிரி விருத்தி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு துறை சார்ந்தவரும் தங்களது கருத்துக்களை இன்று வெளியிட்டு இருந்தனர். அந்த கருத்துக்கள் உள்வாங்கப்பட்ட நிலையிலே மட்டக்களப்பு மாநகர சபையும் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அண்மையிலே வீதி அபிவிருத்தி யூடிஏ என்று சொல்கிற urban development authority நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் 10 சிட்டி புரோகிராம், அதாவது 10 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் அவர்களது அந்த திட்டத்தின் கீழ் மாநகர சபையும் மட்டக்களப்பு மாநகர சபையும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதிகமாக அந்த திட்டங்களிலே முழுக்க இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது சம்பந்தமான ப்ரொஜெக்ட் வேலை திட்டங்கள் அதில் உள்வாங்கி இருக்கின்றன. அது இல்லாமல் அண்மையிலே நான் நினைக்கிறேன் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு எமது லெகூனில், இந்த மட்டக்களப்பு லெகூனில் மாநகர சபையினால் ஒரு மிதக்கும் உணவகம் ஒன்றை செயல்படுத்துவதற்கான ஒரு ப்ரொஜெக்ட் திட்டத்தை முன்மொழிந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான செயல் திட்டத்தை செய்வதற்கான ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. 47 மில்லியன் செலவிலே சுமார் 60 பேர் அந்த உணவகத்தில் இருந்து அவர்கள் அந்த நேரத்தை கழிப்பதற்காக அந்த மிதக்கும் உணவகத்தை ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மிதக்கும் உணவகத்தை செய்வதற்கான வேலை திட்டத்தில் நாங்கள் சைன் பண்ணி எதிர்வரும் நவம்பர் மாதம் அதை இந்த லெகூனிலே அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம்.